Hi friends, welcome to Vain and Shine. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் பிராக்டிஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்தியன் பாலிட்டில இருந்து சில क्वेश्चंस அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு फ्रेंड्स எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜியோகிராஃபில இருந்து ஒரு 5 क्वेश्चंस பார்க்க போறோம். 5 क्वेश्चन பார்க்கறோம் அப்படி சொல்றதை விட ஜியோகிராஃபில பியூரா ஒரு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க பார்க்கலாம் அப்படினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் பாருங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்ஃபால் ஆன் ஈக்வேட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. சூரிய ஒளி பூமித்த ரேகையில் என்று நேரடியாக படும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க 21st மார்ச், 21st ஜூன், 22nd டிசம்பர் டேட்ஸா கொடுத்திருக்காங்க. நன். ஓகேங்களா? சரி அது யோசிக்காதீங்க. அதாவது குரூப் 2ல இப்படி கேட்க மாட்டாங்க, குரூப் 4ல அப்படி கேட்க மாட்டாங்க, இப்படிதான் கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாவே மாறிடுச்சு. ஓகேங்களா? சரிங்க. இப்ப குரூப் 4 என்ன 10th குவாலிஃபிகேஷன் தான் குரூப் 4. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 क्वेश्चन பேப்பரும் ரீசெண்டா நடந்த குரூப் 1 क्वेश्चन பேப்பரும் நீ கம்பேர் பண்ணி பாருங்க. குரூப் 4 பேப்பர் தான் டஃபா இருக்கும். ஓகேங்களா? அதனால எல்லா டைப்லயும் क्वेश्चन வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். சரி வாங்க செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ क्वेश्चन நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து லாஸ்டா பாப்போம். which of the following is correct அப்படின்னு கேக்குறாங்க. எந்த வாக்கியம் சரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வாக்கியம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க. கிறிஸ்துமஸ் செலிப்ரேட்டட் இன் சம்மர் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். தென் துருவத்தில் கிறிஸ்துமஸ் வெயில் காலத்தில் கொண்டாடப்படும். சைக்கிள் ஆஃப் சீசன்ஸ் காஸ்ட் பை ரொட்டேஷன். சுழற்சியால் கால மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 1 only, 2 only, both none. ஓகேங்களா? சோ क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சர் அப்புறம் பார்க்கலாம். சரி தேர்ட் क्वेश्चन. தேர்ட் ஒன் எர்த் கம்ப்ளீட்ஸ் ஒன் ரொட்டேஷன் இன். பூமி தனது ஒரு சுழற்சியை எத்தனை மணி நேரத்தில் முடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான டைமிங் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் क्वेश्चन தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்பிரிங் ஈக்குனாக்ஸ் இன் விச் டேட் அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு எந்த தேதியில் வசந்த காலநிலை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் 21st மார்ச், 23rd செப்டம்பர், 22nd டிசம்பர், 21st ஜூன். சரி லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஜூன் 21 இஸ் சம்மர் சால்டைஸ். வெப்பச்சந்தையின் தேதி ஜூன் 21. ஆட்டம் ஈக்குனாக்ஸ் இஸ் இன் மார்ச் 21. இலையுதிர் காலம் சமமான காலநிலை தேதி மார்ச் 21. ஓகேங்களா? சோ எது கரெக்ட் கேக்குறாங்க. 1 only, 2 only, both none. ஓகேங்களா? சரி இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? இந்த 5 क्वेश्चनக்கான ஆன்சர் நான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறது இல்ல. ஒரு டாபிக்கை நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றேன். அந்த டாபிக் ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே வந்து ஆன்சர் எதுன்னு கெஸ் பண்ணிடலாம். சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். சோ இங்க பாருங்க ரொட்டேஷன் ரெவல்யூஷன். ஓகேங்களா? சிலபஸ் அன்னி டாபிக் இது. ரொட்டேஷன் அப்படின்னா பூமி தன்னை சுற்றிக்கொள்ளும். எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஓகேங்களா? பூமி வந்து தன்னை சுத்திக்கும். எத்தனை நேரத்தை சுத்தம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ் வந்து போயினாக்கா கிடையாது. ஓகேங்களா? பூமி வந்து ஒரு நாளைக்கு 23 hours 56 minutes தான் சுத்தம். ஓகேங்களா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 நிமிஷம் இருக்கு. ஓகேங்களா? நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 24 hours ரவுண்டா வந்து மாத்தி வச்சுக்கிறோம். சரி 4 நிமிஷம் எங்க போச்சு அப்படின்னா இப்ப வந்து பார்க்கலாம். சோ ரெவல்யூஷன். ஓகேங்களா? ரெவல்யூஷன் அப்படின்னா பூமி வந்து சூரியனை சுத்தி வரும். அதான் வந்து ரெவல்யூஷன். ஓகேங்களா? ஏதாவது சூரியன் எப்படி இருக்கு அப்படின்னா சூரியன் சுத்தி பூமி வந்து வரும். அதுதான் ரெவல்யூஷன். எத்தனை நாள் அப்படின்னா 365 days 6 hours. ஓகேங்களா? 365 நாள் 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 நிமிஷம். ஓகேங்களா? சோ ஒரு வருஷத்துக்கு இது பார்க்கும் போது 6 மணி நேரமா இருக்கு. கால்குலேட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 6 மணி நேரம். ஓகேங்களா? சோ இந்த 6 மணி நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா 4 வருஷம் வந்து ஒன்னா வந்து கால்குலேட் பண்றாங்க. சோ 6 × 6 × 6 பண்ணும் போது 24. ஓகேங்களா? 24 வந்து ஒரு நாள் வந்து வந்துச்சா 24 hours. சரி 24 hours வந்துருச்சு. இது எங்க போய் சேர்க்கறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எல்லா மாசமும் 30, 31, 30, 31 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒரு மாசம் மட்டும் 28 அப்படின்னு தனியா வந்திருக்கு. சரி ஒரு சும்மா தான் இருக்காது சொல்லிட்டு இந்த 24 மணி நேரத்தை இது கூட போய் கோத்து விட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் பிப்ரவரியில மட்டும் 29 நாள் இருக்கும். ஓகேங்களா? இந்த 30, 31 வந்து அந்த காலத்துல கிளைமேட்டை வச்சு பிடிச்சிருப்பாங்க. இதான் வந்து ரொட்டேஷன் ரெவல்யூஷன். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம பூமியில 3 கோடு இருக்குங்க. நம்ம இனிமே தெரிஞ்சிருக்கோம். குளோப்ல பார்த்திருப்போம். 0 டிகிரி வந்து ஈக்வேட்டர் பூமி தீ ரேகை. அதுக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா 23.5 நார்த் டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா? சோ கடக ரேகை. ஓகேங்களா? இந்த கேன்சர் தான் வந்து வடிவேல் காமெடியில கூட கேன்சர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த கடக ரேகை இதுதான். 23.5 சவுத் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகை. ஓகேங்களா? சரி இது வந்து நான் லைனா வரைஞ்சிருக்கேன். குளோப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பிக்சரா வந்து காட்டுறேன். சோ ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த ஒரு பிக்சர் இங்க பாருங்க. இதான் வந்து நம்மளோட பூமி டிராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வேட்டர் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகேங்களா? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதான் வந்து எர்த் வந்து டில்ட் ஆயிருக்கும். அதாவது எர்த் வந்து வளைஞ்சிருக்கும், நேரா வந்து இருக்காது. இந்த லைன் வந்து ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஒரு அசீவ் பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து போட்டிருப்பாங்க.
இது எவ்வளவு வளைஞ்சிருக்கும் அப்படின்னா 23.5 வந்து வரைஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம மேலேயே பார்த்திருப்போம் 23.5 நார்த் சவுத் அப்படின்னு. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சன்லைட் அடிக்கும் போது பாதி மட்டும் தான் படும், பாதி வந்து படாது. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சீசன்லாம் மாறும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த டயக்ராம் நல்லா பாருங்க, நம்ம ஸ்கூல் புக்ல எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண போறோம். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அப்படின்னு பாக்காதீங்க. இப்ப ரீசெண்டா அந்த குரூப் 1 எக்ஸாம்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க. அது என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு காட்டுறேன் நானு. சோ இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது 4மே வந்து எர்த் பூமி. ஓகேங்களா, 4 பூமியில இல்ல, ஒரு பூமி தான் சுத்திட்டு வருது. இது சன். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா, சரி. டாப்ல இருக்க வந்து என்பி அதாவது நார்த் போல். ஓகேங்களா, வட துருவம். கீழே வந்து சவுத் போல், தென் துருவம். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். இப்போ இங்க பாருங்க, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆக்சிஸ் வந்து வளைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் வந்து அந்த லைன். ஓகேங்களா, லைன் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்த், இந்த பக்கம் வந்து சவுத், மூடிதான் வந்து நார்த். சரியா, இப்போ சன்லைட் இங்க வந்து அடிக்குது. சோ இந்த பெண்ணோட டிப் தான் வந்து சன்லைட். சரி பாருங்க, சன்லைட் வந்து இங்க அடிக்கும் போது அதிகமா எந்த பக்கம் போகுது, நார்த் பக்கம் தான் போகுது. அதாவது கிட்டியா இருக்கு இல்லையா, சவுத் வந்து பாருங்க ரொம்ப தூரமா இருக்கு. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஓகேங்களா, சோ வட துருவத்துல மட்டும் தான் சன் வந்து அதிகமா அடிக்கும், கீழே வந்து கம்மியா இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நார்த்ல வந்து சம்மர் இருக்கும், சவுத்ல வந்து விண்டர் இருக்கும். ஏன்னு புரியுதுங்களா? சோ டைரக்ஷன் வந்து திரும்ப சொல்லி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, சோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்மர் சால்டைஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேட் வந்து 21 ஜூன். சால்டைஸ்னா ஒண்ணும் இல்லைங்க, சால் அப்படின்னா சோலார். ஓகேங்களா, சன்ல வருது சோலார். ஸ்டைஸ் அப்படின்னா ஸ்டாண்ட். ஓகேங்களா, இதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெப்பச்சந்தி, சக்கராந்தி அப்படிலாம் தமிழ்ல சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி இங்க பாருங்களேன், இப்போ நம்ம வந்து இதை வந்து இங்க வச்சுட்டோம். ஓகேங்களா, சரி. இப்போ சன்லைட் வந்து இங்க வரப்போகுது. சன்லைட் பாருங்க, சோ இங்க இருந்து வரும்போது இங்க படும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நார்த் வந்து தூரமா போயிடுது, சவுத் வந்து கிட்ட இருக்கு. ஓகேங்களா, அப்போ இங்க வந்து சம்மரா இருக்கும், இங்க வந்து விண்டரா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கான டேட் வந்து பாருங்களேன் 22 டிசம்பர் விண்டர் சால்டைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க விண்டர், இங்க வந்து சம்மர். சோ நார்த்ல ஃபுல்லா விண்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா தூரமா இருக்கு. ஓகே, இதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிறிஸ்துமஸ் வந்து டிசம்பர் 25 இல்லையா, சோ நம்ம எல்லாமே எங்க இருக்கும், நார்த்ல இருக்கும். இந்தியா வந்து நார்த்ல இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ நார்த்ல இருக்கும் போது டிசம்பர் 25 விண்டர் சீசன். நம்ம வந்து கிறிஸ்துமஸ் விண்டர்ல கொண்டாடுவோம். இதுவே சவுத்ல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அவங்க வந்து சம்மர்ல கிறிஸ்துமஸை கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, இதான் வந்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஈக்வினாக்ஸ் பார்க்கலாம். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வரப்போற ஒரு கொஸ்டின் தான். சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஈக்வினாக்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உலகம் ஃபுல்லா ஈக்குவல் டே அண்ட் நைட் இருக்கும். 12 மணி நேரம் டேவா இருக்கும், 12 மணி நேரம் வந்து இருட்டா இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேல நார்த் போல வந்து 6 மணி நேரம் வந்து வெளிச்சமா இருக்கும், 6 மாசம். ஓகேங்களா, 6 மாசம் வந்து வெளிச்சமா இருக்கும், 6 மாசம் வந்து இருட்டா இருக்கும். சரி, இங்க பாருங்க, நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம். சோ இது வந்து மேல நார்த் போல், இது வந்து சவுத் போல். ஓகேங்களா, இப்போ சன் இங்க போகும்போது இங்க படுமா, சன் வந்து எங்க படுது பாருங்க, சன் வந்து இங்க படுது. சோ இங்க படும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க கரெக்டா ஈக்குவலா பிரியுதுங்களா, இதுவும் ஈக்குவலா பிரியுது, இதுவும் ஈக்குவலா பிரியுது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவேட்டர்ல வந்து கரெக்டா படும். ஈக்குவேட்டர்ல கரெக்டா படும்போது சமமா வந்து டே நைட் வந்து வரும். ஓகேங்களா, சரி இங்க ஈக்குவேட்டர்ல படுது, அப்ப இங்க ரெண்டும் எங்க படும் நம்ம வந்து யோசிக்கல இல்லையா. சோ எங்க படும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா, அதாவது கடக ரேகை. இங்க வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகை. கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க. ஜூன் மாசம் எந்த இடத்துல சன்லைட் அதிகமா படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்ல. இங்க டிசம்பர்ல எங்க அதிகமா படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல. இங்க என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். சோ நம்ம இங்க வச்சோம் அப்படின்னா இதே மாதிரி வரும். ஓகேங்களா, சோ மார்ச் 21 இப்ப கரண்ட்ல வரப்போகுதுங்களா. சோ ஈக்வினாக்ஸ். ஓகேங்களா, சரி. சில புக்ல பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இது வந்து ஆட்டம் கொடுத்திருப்பாங்க. இங்க 4 கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஸ்ப்ரிங் ஆட்டம், ஸ்ப்ரிங் ஆட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை வந்து பாத்துக்கோங்க. நான் எங்க எடுத்திருக்கேன் அப்படின்னா சிபிஎஸ்இ புக்ல எடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி சோர்ஸ் வந்து அத்தன்டிகேட்டட் சோர்ஸ். சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல 2 விதமா கொஸ்டின் கேட்க முடியும். என்ன அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல எப்போ ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ப்ரிங் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா, வசந்த காலம் அப்படின்னு. அப்போ நார்தன் ஹெமிஸ்பியர்ல பாத்தீங்கன்னா வடக்குல வந்து ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் 21 மார்ச்ல வரும். அதே மாதிரி 21 மார்ச்ல ஆட்டம் ஈக்வினாக்ஸ் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வரும். புரியுதுங்களா? சோ சவுத்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டம் எப்ப வரும், 21 மார்ச் ஈக்வினாக்ஸ். அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, இது நார்த், இது சவுத். 23 செப்டம்பர் அப்போ நார்த்ல வந்து ஆட்டமா இருக்கும், சவுத்ல வந்து ஸ்ப்ரிங்கா இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். புரியுதுங்களா? இங்க இருக்க இந்த டயக்ராம் ஃபுல்லா பாத்துக்கோங்க, நீங்க அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க பாருங்க, ஈக்குவேட்டர்ல எப்ப டைரக்டா படுன்னு கேட்டிருக்காங்க. 21 மார்ச் 25 ஜூன் கொடுத்திருக்காங்களா. ஜூன் என்னதுங்க, சம்மர் சால்டைஸ். இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்ல படும்.
இது பாருங்க கேப்ரிகான்ல படும். சோ ரெண்டு தான் ஆப்ஷன் வரப்போகுது. மார்ச் பார்த்தோம்னா ஈக்குவேட்டர்ல படுமா? சோ ஆப்ஷன் வந்து இதான் கரெக்ட். ஓகேங்களா? சரி, செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் சம்மர் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். பார்த்தோமா? ஆஸ்திரேலியா எல்லாருமே வந்து போயினாக்கா சம்மர்ல கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சைக்கிள் ஆஃப் சீசன்ஸ் காஸ்ட் பை ரொட்டேஷன். ஓகேங்களா? ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ல டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் வந்து போயினாக்கா டே நைட்டுக்கு வந்து வரும். பகல் இரவு வரதுக்கு காரணம் ரொட்டேஷன். ரெவல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீசன்ஸ் காலநிலை வந்து மொத்தமா மாறும். அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா சீசன்ஸ் வந்து ரொட்டேஷனால மாறல, ரெவல்யூஷனால மட்டும் தான் மாறும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா பி வந்து இது வந்து தப்பு. ஆன்சர் வந்து ஏ மட்டும் தான் வரும். ஓகேங்களா? சரி, தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. ஒன் ரொட்டேஷன் எவ்வளவுன்னு பார்த்தோம் நம்ம 23 hours 56 minutes. ஓகேங்களா? சரி, ஃபோர்த் क्वेश्चन. தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம டயக்ராம் வந்து திரும்ப நான் காட்டுறேன். சோ திரும்ப வந்து இங்க பாருங்க, தமிழ்நாடு எங்க இருக்கு? நார்த்தா சவுத்தா? நார்த்ல தான் இருக்கு. இந்தியாவில தான் தமிழ்நாடு இருக்கு. சோ நார்த்ல தான் இருக்கு. அப்ப வந்து தமிழ்நாடு வந்து ஒன்னு இங்க இருக்கணும், இல்ல அப்படின்னா இங்க இருக்கணும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சோ 21 மார்ச் ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ். ஓகேங்களா? சோ புரியுதுங்களா? சரி, வாங்க ஆப்ஷன் பார்க்கலாம். சோ பாருங்க, 21 மார்ச், 23 செப்டம்பர், 22 29 கொடுத்திருக்காங்க. இப்ப பார்த்தோம் 21 மார்ச். இதுக்கு டயக்ராம் மட்டும் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஜூன் 21 இஸ் சம்மர் சால்டேஸ். எஸ், இது வந்து போயினாக்கா கரெக்ட். ஆட்டோம் ஈக்வினாக்ஸ் இஸ் இன் மார்ச் 21 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த டைப்பை ரெண்டு விதமா கேட்க முடியும் அப்படின்னு. என்ன அப்படின்னா ஸ்பிரிங் ஆட்டம் அப்படி பிரிக்க முடியும். இன்னொன்னு இது ஃபுல்லா ஸ்பிரிங், இது ஃபுல்லா ஆட்டம் அப்படி பிரிக்க முடியும் சொல்லியிருந்தேன். எதுக்காக வந்து புக்குன்னு சொல்றீங்க, ஸ்கூல் புக்குன்னு சொல்றீங்க, எதுக்காக ரெண்டுமே சொல்றீங்க அப்படின்னா குரூப் 1ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. வாங்க அதை பத்தி நான் சொல்றேன். சோ இது பார்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் படி பார்த்தா இதான் வந்து ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ், இது வந்து ஆட்டம் ஈக்வினாக்ஸ். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். சோ ஆட்டம் ஈக்வினாக்ஸ் இன் மார்ச் 21 இது வந்து கிடையாது. செப்டம்பர் 23 தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டம் ஈக்வினாக்ஸ். அப்ப இது வந்து தப்பு, இது வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ ஒன்லி. ஓகேங்களா? சரி, குரூப் 1 क्वेश्चन பேப்பர்ல ஒன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, 21 ஜூன், 23 செப்டம்பர், 22 செப்டம்பர். சோ இந்த 12 மினிட்ஸ் வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா போதும், இந்த क्वेश्चन ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். 21 ஜூன் என்ன? சம்மர் சால்டேஸ் மோர் ரேடியேஷன் ரிசீவ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். பார்த்தோமா? பென் எப்படி வச்சு இங்க மட்டும் அதிகமா இருக்கும் அப்படின்னு. சோ இது வந்து கரெக்ட். இங்க பாருங்க, வின்டர் சால்டேஸ் மோர் ரேடியேஷன் ரிசீவ் பை சதர்ன் ஹெமிஸ்பியர். பார்த்தோமா? வின்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வின்டர் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்துருப்போம். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஹீட் அதிகமா இருக்குன்னு பாத்துருப்போமா? சோ இங்க பாருங்க, வின்டர் சால்டேஸ் மோர் ரேடியேஷன் அப்படின்னா ஹீட் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இது வந்து கரெக்ட். சோ இங்க பாருங்க, 23 செப்டம்பர் ஆட்டம் ஈக்வினாக்ஸ். லாஸ்ட் क्वेश्चन பாத்துட்டு அந்த மாடல் நாட் ஈக்குவல் ரேடியேஷன் போத் ஹெமிஸ்பியர். நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம்? மார்ச் 21 செப்டம்பர் 23 ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்ப இதான் வந்து பின்னாக்கா கரெக்ட். ஓகேங்களா? அந்த ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா வந்து எப்படி கேட்டாலும் ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஒரு கான்ட்ரவர்சி என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா சோ வந்து நீ வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்ல அப்படின்னு கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.